பதிலடியை தொடங்கிய ஈரான். நேரடி போர் தீவிரம். வளைகுடா நாடுகளில் விண்ணை பிளக்கும் வெடிப்புச் சத்தங்கள். சர்வதேச விமான சேவைகள் ரத்து. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை தாக்குதலுக்கு பதிலாக ஈரான் பல்வேறு ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. ஈரான் ஏவுகணைகள் சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஈராக் பகுதிகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அபுதாபி நகரில் ஏவுகணைகள் தடுக்கப்பட்ட போதும் குறைந்தது ஒருவர் உயிரிழந்ததாக ஐக்கிய அரபு அமீரக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இந்த தாக்குதலை தேசிய சுயாட்சிக்கு எதிரான கடுமையான மீறல் என கண்டித்து தேவையான பதிலடி நடவடிக்கை எடுக்க உரிமை உள்ளதாக தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் தலைநகர் மனாமாவில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாகவும் அங்குள்ள அமெரிக்க 5ஆம் கடற்படை தளம் குறிவைக்கப்பட்டதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இதற்கிடையில் இஸ்ரேல் டிஃபென்ஸ் போர்சஸ் ஈரானில் உள்ள ஏவுகணை உற்பத்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் தனது நடவடிக்கைக்கு ரோரிங் லயன் என பெயரிட்டுள்ளது. அதேபோல் அமெரிக்கா தனது நடவடிக்கையை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானின் ஏவுகணை திறனை முழுமையாக அழிப்பதே எங்கள் இலக்கு என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டு கார்ப்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக முதல்கட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடங்கியதாக அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களால் பல நாடுகள் தங்கள் வான்வழியை மூடியுள்ளன. ஏர் இண்டியா மற்றும் டர்கிஷ் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட பல சர்வதேச விமான சேவைகள் மத்திய கிழக்கு பயணங்களை ரத்து செய்துள்ளன. மேலும் ஈரானில் இணைய சேவை பெருமளவில் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. மொத்தத்தில் இந்த மோதல் வளைகுடா முழுவதையும் பாதிக்கும் வகையில் விரிவடைந்துள்ளது. உலக சக்திகள் அமைதி பேச்சுவார்த்தைக்காக அழைப்பு விடுத்துள்ள நிலையில் நிலைமை எப்போது சீராகும் என்பது இன்னும் தெளிவாகவில்லை. இது தொடர்பான புதிய அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.